This video sponsored by Mode Mobile App. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவித்ரா. இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன டாபிக்னா பூக்களை பற்றி தாங்க. பூக்களோட சில கவிதைகளும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பூக்கள்னாவே ரொம்ப யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா இந்த பூக்கள் தான். மண்ணை நேசித்து மலையை சுவாசித்து மண்ணிலிருந்து மேலே வருகிறது விதை. பூக்களை பறிக்காமல் பூவின் வாசத்தை மட்டும் பறித்து செல்கிறது பூங்காற்று. நீ போகும் பாதையை சொல், நான் பூக்களை தூவுகின்றேன். அன்பே, நீ என் வீட்டுக்கு வந்தால் என் வீடு தோட்டமானது. உன்னை கண்டு இந்த மனம் பறிபோனது. பூக்களை பற்றி சில கவிதைகள் நம்ம பார்த்துட்டோம். பூக்களை பற்றி தான் பேச போகிறோம். பூக்களை பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வில்லேஜில் இருக்கும்போது அது திருநாளில் எங்கள் வீட்டில் 8 பூக்கள் பூத்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கவும். இதை எடுத்து நம்ம அந்த பறித்து அந்த கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் போது நம்மளுக்கு முழு அருளும் கிடைச்சி சந்தோஷம் கிடைக்குது. இந்த கார்த்திகை திருநாளில் எல்லாரும் விளக்கு வச்சு கடவுளுக்கு சமர்ப்பித்து எல்லாருக்குமே அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு எல்லாம் இறைவன் அந்த கடவுள்கிட்ட நான் அண்ணாமலையார்கிட்ட முருகர்கிட்ட அந்த அம்மனோட ஆசீர்வாதம் எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய் பாய். காத்து ஊத காத்து சுட்டும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா, இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா. வாட காத்து வீச பார்த்து அலையை எதிர்த்து வலைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா. கரை மீண்டு வர காவல் உந்தன் மேலையா. திருச்செந்தூர் ஆண்டவனே